கிமோனோச்சோ அமே துமி பாலோபாஷி. இருங்க 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 போயிடாதீங்க, நான் உங்கள் ரேகாவே தான். ஒன்றும் இல்லைங்க, பெங்காலியில் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க, ஐ லவ் யூ ஆல் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு பெங்காலி ஸ்டைல் சூப்பரான சிக்கன் கோஷி ரெசிபி. சும்மா கமன் வாசனையோட எப்படி இருக்குன்னு நினச்சிங்க, செஞ்சு ஒரு தடவை பாருங்களேன். நல்ல வேளை நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்கும் பெங்காலி தெரியாதுங்கிற நம்பிக்கையில் பேசிட்டேன். கரெக்டோ தப்போ எனக்கு தெரியல. வாங்க, யாரும் சொல்கிறதுக்கு முன்னால் சிக்கன் செய்கிறதுக்கு கிச்சனுக்கு ஓடிடுவோம். ஒரு சேஞ்சுக்கு நம்மளும் அப்படியே பெங்கால் பக்கம் போயிட்டு வருவோமே. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் வேணான்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இப்போ அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் அளவு புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான க்ரீமியான தயிர். புளிப்பு இருக்கக்கூடாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆக்சுவல் ரெசிப்பியில் அவங்க வந்து அந்த கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால அதை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் ஆத்தென்டிக்கான ரெசிபி எப்படியோ அப்படியே செஞ்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு கோஷி மசாலா ஒன்று நம்ம அரைக்க போகிறோம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒரு மூடி வச்சு மூடிடலாம். இது பாட்டுக்கு சிக்கன் ஊறட்டும். நம்ம அந்த மசாலாவுக்கு 2 பொருள், நம்ம நார்மல் எல்லாம் வீட்டில் இருக்க பொருள் தான், 2 பொருள் எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக தேவைப்படும். அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய கருப்பு ஏலக்காய், இன்னொன்று அந்த ஜாவித்ரி சொல்லுவோம் இல்லையா, அந்த இலை. இது 2 மட்டும் நமக்கு தேவைப்படும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது என்னென்ன ஐட்டம்ஸ் எவ்வளோன்னு நான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் செக் பண்ணுங்கள். இதில் வந்து காஷ்மீரி சில்லி 4, தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை 2-3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பெரிய ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1 அந்த ஜாவித்ரி அந்த பூ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு இடிக்கல்ல வச்சுட்டு கொரகொரப்பாக நுணுக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சிலையும் நீங்கள் பொடிச்சிக்கலாம். கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணாதீங்க. இப்போ கடாயில் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆக்சுவலி 100 ml இவ்வளோ எண்ணெய் ஆனால் நான் இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ண போகிறதில்ல, பாதி எண்ணெயை எடுத்துருவேன். 400 கிராம் பெரிய வெங்காயம் நல்ல மெல்லிஸாக இப்படி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா கேரமலைஸ் ஆகி நல்ல ஒரு ப்ரௌன் ஆனியனாக வரும். இதில் வந்து தக்காளியே கிடையாது. அந்த கிரேவிக்கு வந்து இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு கேரமலைஸ் ஆகி வருதோ அதுதான் இந்த கிரேவிக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்த பொடி கோஷி, சிக்கன் கோஷி, கோஷா எப்படி வேணாலும் சொல்கிறாங்க. சில பேர் சிக்கன் கோஷின்னு சொல்கிறாங்க, சில பேர் சிக்கன் கோஷான்னு சொல்கிறாங்க. பட் ரெசிபி இதுதான். ஸோ பொடிச்சு வச்சாச்சு. ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் இந்த ப்ரௌனாக ஆகிறதுக்கு. கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடித்து வெளியில் எடுத்துட்டோம்னா அந்த எண்ணெயை நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஆனியன் ஆயில் மாதிரி அது ஒரு ஃப்ளேவர்ஃபுல் எண்ணெயாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது அப்படியே கோல்டன் ப்ரௌனாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது, அது முக்கியம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும். ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக சிம்மரில் வச்சுடுங்க, ஏன்னா சட்டுன்னு கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த எக்ஸஸ் எண்ணெயை வந்து இப்போ நம்ம வடித்து வெளியில் எடுத்துடலாம். ஆனால் ஆக்சுவல் ரெசிப்பியில் இவ்வளோ எண்ணெயை அவங்க ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெயில் மிதக்குது சிக்கன். பட் நமக்கு வந்து அவ்வளோ எண்ணெய் தேவையில்லைங்கிறதுனால ஒரு 3/4 எண்ணெயை நான் வெளியில் எடுத்துட்டேன். கால்வாசி எண்ணெய் தான் அதில் இருக்குது. இப்போ நம்ம சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. அதை அப்படியே இந்த வெங்காயத்தில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில்
நல்லா வதக்கி விடுங்க. ஸோ வதங்கவே சிக்கனே நமக்கு தேவையான அளவு தண்ணி விடும். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பொடி இருக்கு இல்லையா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடி இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை அப்படியே கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான தண்ணியை சிக்கனே விடும். எந்த அளவுக்கு தண்ணி விடுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், சிக்கனே தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கு. நான் தண்ணியே ஊற்றலை, ஏன்னா தயிர் போட்டிருக்கிறதுனால தயிருமே கொஞ்சம் நமக்கு தண்ணி விடும். அப்புறம் அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும் சிக்கன் நல்லா. அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. இது கொஞ்சம் திக் கிரேவியாக வரும். அப்படியே டார்க் கலராக மாறிக்கிட்டே வரும். ஒரு 2-3 ஸ்டேஜஸில். இப்போ ஃபைனலாக சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, நல்லா கலராக நல்லா டீப்பாக வந்துருச்சு, திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அந்த பொடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் டாஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் தூவி ஒரு பெரட்டி இறக்குனிங்கன்னா சும்மா கமன்னு இருக்குங்க வாசனை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்பயும் நம்ம எப்படி நமக்கு இங்கே சவுத் இந்தியாவில் இந்த செட்டிநாடு சிக்கன் ஃபேமஸோ அதை மாதிரி பெங்காலில் இந்த சிக்கன் கோஷி அவங்க எல்லோரும் ரொம்ப அடிக்கடி செய்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பரோட்டா கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஜீரா ரைஸ், ஜீரா புலாவ், இந்த மாதிரி புலாவ் வெரைட்டிஸ், பிரியாணிஸ் அது கூட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாலடும் கூட வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள். திரும்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், அமித்துமோ பலோபாஷி. ஏதோ நமக்கு தெரிஞ்ச பெங்காலியில் அடித்து விடுவோம். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்க்குறேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.